ப்ரோ இப்போ வந்து போன ஞாயிற்றுக்கிழமை தனுஷ் நடித்த கரா படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. ரெண்டு படத்தில் எந்த படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்க, எந்த படம் ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்கள் கருத்தானே ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமும் ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். கருப்பு ஒரு படி மேலே போய் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு வந்து நம்ம அப்பத்துலேருந்தே ஒரு எதிர்பார்த்த ஒரு படம். ரொம்ப எதிர்பார்த்துட்டோங்கிறதுக்காக அது வந்து ரொம்ப மட்டமாகவும் இருக்காது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அப்படியே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆள். அதனால் அவர் வந்து ஓரளவுக்கு படத்தை வந்து சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரி, சூர்யா ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது முன்னாடி அப்படி தான் பண்ணார். எல்கேஜிலையும் சரி, மூக்குத்தி அம்மன்லையும் சரி. அதனால் ஆர்ஜே பாலாஜி மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த சிவா மாதிரிலாம் கெடுத்து விட மாட்டார். ஏன்னா அவர் நாளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிப்பார். அதனால் கருப்பு நின்றோம். பட் கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு டபுள் மைண்டாக தான் இருக்குது. கரை எப்படின்னா, ஓகே போர்த்தொழில் நல்ல படம், நல்ல ஒரு சைக்காலஜி த்ரில்லரு. ஓகே, என்னன்னா தனுஷ் கூட சேர்றாரு. ட்ரெய்லரும் ஒரு மாதிரி பட்டும் படாத மாதிரி தான் இருக்கு. யார் டைரக்டர்? விக்னேஷ் ராஜான்றவர் தான். அதான் போர்த்தொழில் இருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் படமே பயங்கரமா கொடுத்துருவாங்க ப்ரோ சில டைரக்டர். அதை நம்பி தான் செகண்ட் படம் கொடுக்கறது. எனக்கு என்னன்னா இந்த ட்ரெய்லர் அவ்வளோவா இது அந்த கண்டென்ட் இருந்தாலுமே தனுஷ்க்கு வந்து கொஞ்சம் அது ரொம்ப ஒரு இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகு ரொம்ப ஒரு கம்மியான கேரக்டர் மாதிரியே எனக்கு தோணுது. அது படம் வந்துட்ட பிறகு தான் தெரியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் விட்ட உடனே ஒரு நாள்லேயே வந்து வியூஸ் வந்து 3 லட்சம் கூட போகல அப்படின்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரு. இல்லை, ட்ரெய்லர் வந்து 2 நாள் கழிச்சு தான் நானே பார்த்தேன். இப்போ ட்ரெய்லர் வந்தாலும் யூடியூப்ல கொஞ்சம் ஃபயரா அது மேலேயே வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரில. 2 நாள் கழிச்சு தான் அது ஃபேக் சேனலா என்னன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் கரங்கிற ட்ரெய்லர் வந்துச்சுன்னு பார்த்தேன். ஓகே, கண்டென்ட் இருக்கு. பட்டு அதுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ இல்லைன்னா ஒரு நல்ல தீனி உள்ளே இருக்காதோன்னு எனக்கு ஒரு சின்ன இது தோணிகிட்டே இருக்கு கரை படத்துக்கு மேலே. ஆனால் கருப்பு மட்டும் எப்படி ஹிட் ஆகும் நினைக்கிறீங்க? ஏன்னா அது பாட்டம் வந்து அந்த அளவுக்கு சரியாக போல இல்லையே. எனக்கு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. அப்படியா? எல்லா பாட்டுமே எனக்கு இப்போ கடைசியாக ராத்து ராசன்னு ஒரு பாட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டேன், என்ன இந்த சாய் எப்படிங்க இப்படியே பண்ணுகிறானே கேட்க பார்க்குற ஒரு மாதிரி வெறி ஆகுது. அது ஒரு மாதிரி சாமி வந்து ஆடுற மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்குது. கருப்பு பொறுத்த வரைக்கும் ஆல்பம் வைஸும் சரி, படமும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. அப்படியா? அதான் இப்போ பாலாஜியே சொல்லிட்டாரு, கிங் இஸ் கம்மிங் ஃபார் இஸ் த்ரோன்னு. அது மட்டும் மைண்ட்ல இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இப்போ எந்த பெரிய ஹீரோ படமும் ஓடலையே. இப்போ சூர்யா மட்டும் எப்படி ஓடணும் நினைக்கிறீங்க? பெரிய ஹீரோனா நீங்கள் யாரும் சொல்றீங்க அதை சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரஜினி இதை எடுத்துக்கோங்க. யாருமே எந்த படம் இந்த கூலியா எடுத்துக்கோங்க, கமல் தான் போல ஓடலன்றீங்க. 500 crore எப்படி கலெக்ஷன் ஆச்சு? அதெல்லாம் நார்மலாக ரஜினிக்கு ஆயிடுவாங்க. நார்மலாக ரஜினிக்கு ஆயிடும் மொக்கன்றீங்க. ஆமாம், அது காமனாக எல்லாருமே கை ஊத்துறோம் மொக்க தான். பட் 500 crore கலெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து 150 crore கலெக்ஷனு, செகண்ட் டே தேர்ட் டே அந்த மாதிரி ஓரளவுக்கு பிக்கப் ஆகி போச்சு. இல்லை ஆனால் அந்த படத்தோட இது செலவு பொறுத்து இதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. புரியுது. அது பட்ஜெட் வைஸ்லேயே 253 கூலி. அது பொறுத்த வரைக்கும் கம்மி தான். கூலி ஒரு கேவலமான படம். அது சரி, ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் கருப்பு பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லிட்டேன். ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐபிஎல் வந்து ஓரளவுக்கு தமிழில் பார்க்கறது ஆர்ஜே பாலாஜிக்காக தான். ஏன்னா அவர் சொல்கிற அந்த அப்படியே பச்சை சட்டை அப்படி இப்படின்னு மந்திரம்லாம் போடுவார். இல்லை மந்திரம் போடுவார். அதுக்கே வந்து சிரிச்சினே பார்க்கலாம். எவ்வளோ சீரியஸான சிச்சுவேஷனாக இருந்தாலும் சிரிச்சினே பார்க்கலாம். அவரு வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்து மொக்கையாக மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். அவர் ரொம்ப ஒரு ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க பாருங்க, அவ்வளோதான். ஆனால் ஏன் இவ்வளோ டைம் எடுக்கணும் அந்த படத்தை? எனக்கு தெரிஞ்சு நார்மல் கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. எப்போ விட்டுருப்பாங்க. ஆமாம், லாஸ்ட் தீபாவளிக்கே விட்டுருக்கு. ஆமாம், லாஸ்ட் தீபாவளிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதான் தீபாவளிக்கு விட்டுருக்க வேண்டியது. அது கொஞ்சம் அதான் அந்த இதில் கொஞ்சம் இது போல இருக்கு. அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டிலே போல இருக்கு. பொங்கலுக்கு விட்டுருக்க வேண்டியது தானே. அதுதான் இவரு நம்ம தளபதிக்காக தான் பார்த்தாரு. ஜனநாயகன் வரும், நம்ம தள்ளி விட்டுக்கலாம். மெயினாக பாலாஜி வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, ப்ரோ எனக்கு வந்து நல்ல ஃபெஸ்டிவல் டைம் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் சோலோவாகவும் அந்த மாதிரி தான். இப்போ இவ்வளோ பெரிய படம் வரும்போது கூட ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு மாதிரியோ சொல்லிட்டாரு. அதனால் தளபதிக்காக சூர்யா கொஞ்சம் பார்த்தாரு. இப்போ தளபதி மெயின் இதுக்கு வந்துட்டாரு. இந்த பொலிட்டிக்கல் விதமாக நம்ம பெரம்பூர் தொகுதி தான் அவரு, என் தொகுதி தான். அது பயங்கரமாக இருக்காரு. இருந்தாலும் படம் வராது. மே 14 அன்னைக்கு கருப்பு கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னு சொல்லிட்டு மே 14 கருப்பு. அப்போ எந்த ஒரு பெரிய ஹீரோ படம் வரலன்னா நம்ம விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூர்யா விட்டிங்களா?
எந்த ஒரு பெரிய ஹீரோ அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்ல. அது செகண்ட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபெஸ்டிவல், ஒன்று ஃபெஸ்டிவல் டைமு இல்லைன்னா ஹாலிடேஸ் டைம். மே பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் மே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் மோஸ்ட்டாக அதான் அந்த சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இருக்கும். அதனால தான் இந்த டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணது. அதுதான், மற்றபடி பெரிய ஹீரோஸ் வராங்க இது நம்ம இறக்கக்கூடாதுலாம் கிடையாது. ஜனநாயகன் வராதால இது வந்துன்னா அவர் வந்து விஜய்க்கு கொடுத்த ஒரு மரியாதை, அவ்வளோதான். அதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவரும் பெரிய ஆளாக தான் இருக்காரு. அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் பார்த்தாரு. ஓகே சரி. ஆனால் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கரையை விட கருப்பு நல்லா ஓடுன்றீங்க? கரை கருப்பு ரெண்டும் கொஞ்சம் ரைமிங்காக தான் வருது. கரை மேலே எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏதோ இல்லை, பொதுவாகவே யாருக்குமே இப்போதைக்கு இல்லை. ரிலீஸ் டேட்லயே நமக்கு ஒன்று தெரியும். ஆமாம், ஏப்ரல் 23 எலெக்ஷனு, ஏப்ரல் 30 கரை, மே 4 ரிசல்ட். நமக்கு அந்த படத்துக்கு மேல ஒரு ஹைப் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இந்த படத்தை தாண்டி மே 4 அதுதான் நீங்க தெளிவா ஒண்ணு பிளான். ஆமா, அதை முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஓட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இனிமே நம்ம சினிமா பக்கம் போவோம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கும் இருக்கு. ஆமா, எனக்கு அதனால இந்த படத்து மேல பெருசா இல்ல. அதனால தான் கருப்பு தெளிவானா பண்ணாரு பாலாஜி. அதான் நான் சொன்னேன், அவரு கொஞ்சம் கரெக்டா யோசிப்பாரு. மே 14 எல்லாம் இந்த அரசியல்லாம் 14 சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம். அதான் மே 3rd 4th அதான் இது ரிசல்ட் வந்த பிறகு கொஞ்சம் டயர்டாகி ஓரளவுக்கு வெளியே வருவாங்க. இப்போ உட்லாண்டா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் மாதிரி ஒன்று சொல்றாரு. அது நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணும் பாருங்க. ஓகே சரி. இப்போ நீங்கள் எலெக்ஷனு விஜய்ன்றதுனால கேட்குறேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க ப்ரோ? அதான் நான் வந்து பெரம்பூர் தொகுதி தான் ப்ரோ. நான் சரியா, வீடு வந்து எனக்கு வீனஸ் தான். நான் விஜய்க்கு தான் போட்டேன். என்னன்னா என் தொகுதியில வந்து விஜய் நிக்கல. அதாவது பெரம்பூர்னா இந்த பெரம்பூர், கொடுங்கையூர் அங்கெல்லாம் விஜய் நின்னாப்புல. என் தொகுதி வந்து கொளத்தூர், வீனஸ், அகரம், திருவிகா நகர் இப்படி வரும். என்னன்னா விஎஸ் பாபு தான் நின்னாரு. ஒரு புத்தம் போது நான் யோசிச்சேன், சரி ஊருக்கு போடணுமா அப்படின்னு. சரி பின்னாடி யாரு இருக்கிறான்னு பார்த்தா விஜய் இருந்தாரு. எனக்கு விஜய் அவ்வளவு பிடிக்கும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு மாற்றம் தான், சரி விஜய் வரணும், வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்டர்டைன்மெண்டா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சியில வந்து விஜய் நிக்கிறாரு, விஜய் வந்து அரசியல்ல வராருன்னும் போதே நீங்க பெரம்பூர்லாம் வந்து பார்க்கல, அவ்வளோ ஒரு வைபா இருந்தோம். ஓட்டு போடும் போதே இன்ட்ரெஸ்டா போய் போட்டோம். அதுதான் அவரோட பவர். சரி அதனால சரி நானே நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு 2 ஆப்ஷன், ஒன்று டிஎம்கே இல்லைன்னா டிவிகே தான். சரி நம்ம எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டா போய் போடுறோன்னு ஒரு காரணம் இருக்கு, அது விஜய். அதனால விஎஸ் பாபு டிவிகே போட்டேன். ஓகே, இப்போ அவர் வந்து ஆனால் நிறைய பேர் சொல்லலாம் விஜய்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. அதை இருக்கட்டுமே, வாய்ப்பு இல்லைன்னா கூட எங்களுக்கு அது ஒரு நாங்கள் அவ்வளோ காலையில் ஏந்து போய் இவருக்கு தான்ப்பா அந்த ட்ரெஸ் கோட்லாம் மெயின்டைன் பண்ணி போய் ஒரு அமுத்துறோம்ல, அது வந்து விஜயால தான். அதனால நான் விஜய்க்கு போட்டேன். வருது வராது அப்பாற்பட்ட விஷயம்தான். எங்களுக்கு என்ன, இந்த தொகுதியில இவர் வரணும், மேக்சிமம் சீட்டு இவர் ஜெயிக்கணும். வந்தா எப்படி இருக்கும், அவங்களாம் கோடி கோடியா சேர்த்துட்டு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது பேசினே இருக்கலாம். அது வேணாம். விஜய் வந்தா ப்ரோ அவர்கிட்ட இல்லாத பணமா என்ன? ஆமா, அவரே சொல்லிட்டாரு உங்களுக்கு பண்ணணும் நான், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அந்த வாய்ப்பு தப்பா இருந்தா அடுத்த ஆட்சியில மாறப்போகுது, அவ்வளவுதான். ஆமா, எலெக்ஷன்ல. ஆமா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இப்போ வந்து ஐபிஎலுக்கு வருவோம். ஐபிஎல்லா? ஆமாம், ஐபிஎல் பார்க்குறீங்களா? அதான் சென்னைக்கு தான் இப்போது கான்செப்ட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸு தொடர் தோல்விகளை தான் சந்திக்கிற மாதிரி இப்போ நிலமை இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே கொஞ்சம் பின்தங்கி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும், எப்படி டெவலப் பண்ணலாம்? நினைக்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து சரி கிடையாது. ஆள் எடுத்தது ஆள் விட்டதெல்லாம் சரி கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க மெயினா இந்த கெய்க்வாடு, ருத்ராஜ் கெய்க்வாட தூக்குங்க. கேப்டன்ல இருந்து இல்ல, டீம்ல இருந்து தூக்கி வந்து பஞ்சாப்ல போட்டு விடுங்க. அவனுக்கு தான் பயங்கரமா அண்ணுக்கிறானுங்க. பஞ்சாப் ஓபனரா போட்டு அதுல இருக்கிற நம்ம இந்த பிரப்சிம்ரனு இல்லைன்னா பிரியான் ஷாரி யாராவது ஒருத்தர் தூக்கி இதுல இறக்குங்க ப்ரோ. சிஎஸ்கே உண்டான மரியாதையே போயிடுச்சு. ஆமா, சிஎஸ்கே மேட்ச்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா, மத்த ஊருக்காரெல்லாம் சிஎஸ்கேடா இன்னைக்கு. ஆமா, இப்போ நம்ம ஊருக்காரனே சிஎஸ்கேவா எல்லாம் 200 அடிக்கிறானுங்க. இவனு மட்டும் பவர் பிளே 50 அந்த மாதிரி அடிக்கிறானுங்க. அதான் நம்ம இப்படிதான் நினைக்கிறோம். இன்னைக்கு யாருக்கிட்ட அடி வாங்க போறோம்னு தெரியலையா அப்படின்னு தான் நினைக்கிறோம். நேத்தோ முன்னானது இது குஜராத். ஆமா, சரி போன மேட்ச் மும்பையை ஓட விட்டானுங்க.
எனக்கு குஜராத் கிட்ட சிஎஸ்கே ஜெயிச்சவனதான் தெரிஞ்சுது. குஜராத் ஜெயிச்சானுங்கல்ல. ஆமா. அதுக்கப்புறம் தான் ஓ அப்ப இவனுங்க சூப்பரா இல்ல, மும்பை ஆமா. ஐயோ எனக்கு சிஎஸ்கே உண்டான இதே போயிடுச்சு ப்ரோ. நிறைய புது பிளேயர்ஸா இருக்கானுங்க. ஜடேஜாவும் இல்ல, அஸ்வின், ரெய்னா யாருமே இல்ல, தோனியும் இல்ல. புது பிளேயர்ஸ் யாரை சொல்றீங்க? எல்லாருமே புதுசா தான் இருக்கிறானுங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. யாருன்னா இந்த அந்த புதுசா 14 கோடி எத்தானுல கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அப்புறம் அந்த அவனெல்லாம் புது தேவையில்லாம தமரிக்குது. அப்புறம் அந்த ஓப்பனிங் ஒருத்தாடும் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் புதுசாக தான் இருக்கிறானுங்க, சின்ன பசங்களாக இருக்கிறானுங்க. சரி மாத்திரை விட்டுருங்க. அவன் போன சீசன்ல கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணா, இந்த சீசன்ல இப்பயும் ஆடினாப்புல ஓரளவு ஆடினாப்புல. மற்ற 2 பேர் அவ்வளோ காசு குத்தி என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7-8 மேட்ச் முடிஞ்சிடுச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன பர்ஃபார்ம் பண்ணானுங்க? ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணலங்கிறதுனால சிஎஸ்கே உண்டான மரியாதையும் மேட்சும் அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மேபி அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அதான் அந்த காசுக்காக இல்லை யாருன்னா சொல்லி எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி? அதான் ப்ரோ, இந்த ரெக்கமெண்டேஷன் நமக்கு எப்போ தெரிய வரும்னா பர்ஃபார்மில் தான் தெரிய வரும். இவ்வளோ மேட்ச் போயிட்டு ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்போ நமக்கு அதான பெரிய ரெக்கமெண்டேஷன் மூலயமா தான் வந்திருக்கானுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, பர்சன் எவ்வளோ இருக்கிறானுங்க. உர்வில் பட்டேல்லாம் போன சீசன் பயங்கரமானா இந்த சீசனில் ஒரு மேட்ச் இது கொடுத்தான். யாருக்கும் ஒரு மேட்ச் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. 3 மேட்ச் கொடு, பர்ஃபார்ம் பண்ணலன்னா தூக்கிட்டு வேற ஆளு போடு. சிஎஸ்கே மேல உண்ட மரியாதையே வேஸ்ட். அது டீமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிஎஸ்கே இன்னைக்கு ஆடுதா, சரி ஓகே, மற்ற டீம் நம்மளை கலாய்ப்பான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான். ஒரு ஆள் தோனி வந்தா மாறுமோ அந்த நிலைமை? தோனி வந்தா மாறும். எப்படி சொல்றீங்க? மாறும்ன்றனா அவரு ஆடுவாரு ஆட மாட்டாருங்கிறத தாண்டி ஒரு பிளான் இருக்கும் அவர்கிட்ட. ஏய் நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணுன்னு ஒரு செட் ஒன்று பண்ணுவார். ருத்ராஜ் போயே கேட்பாரு அவரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த பிளான்னால மேட்ச் மாறும். ரன்னு ஏறினாலுமே உங்களுக்கு அந்த ஃபீல்டு செட்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இவங்களும் ஆடுறதுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ப்ரோ பார்க்க. எனக்கு அதுதான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. சிஎஸ்கே ஆடும்போது, சென்னை ஆடும்போது இன்ட்ரெஸ்டாக இல்லை. நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், ராஜஸ்தான் ஆடுறாங்க, பஞ்சாப் ஆடுறாங்க, டெல்லி ஆடுறாங்க, அப்புறம் குஜராத் ஆடுறாங்க, இவங்கெல்லாம் ஆடுறாங்க. இவங்க ஆடும்போதெல்லாம் சரி என்ன நடக்குமோ ஒரு இன்ட்ரெஸ்டா ஃபயரா போகும். இந்த 4 டீம் மாதிரி தான் சென்னை இருந்தது 3 வருஷம் 2 ரெய்னா இருக்கும்போது. ரெய்னா வந்து அடிக்கிறாரோ இல்லையோ, அவரு இருந்தா ஒரு லக்கி சாம் மாதிரி தான் இருந்தா டீம் வந்து போன அடிப்போண்டாங்க, எவன் வந்தாலும் அடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த மாதிரி டீம் எப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்க, ஒரு இன்டென்ட் இல்லாம இருக்காங்கன்றீங்க. இன்டென்ட்டும் இல்ல, ஃபயரும் இல்ல ப்ரோ. ஆடுறவனே வந்து டைம் பாஸ்க்கு வந்து காசு வாங்கிட்டு ஆடுறான். ஆமா, துபேல என்ன பண்றாப்புல, சும்மா வராப்புல சுத்திட்டு போயிடறாப்புல. துபே வந்து நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துட்டோம். கேட்ச விடுறா ப்ரோ துபே, ஈஸி கேட்சலாம். யார் உள்ள இப்ப எல்லா டீமும் விட்டு தான் போகிறானுங்க. நம்ம அந்த ஓஜி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க பாருங்க. ஆமா, இந்த ஐபிஎல் நான் சென்னை மட்டும் சொல்ல. ஆமா ஆமா ஆமா, ஓஜி பிளே இந்த வாட்சன், ஆமா ஆமா, ரெய்னா, அப்புறம் இந்த கெயில், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்க்குனே தனி ஒரு எஃபர்ட் ஒன்று எடுப்பாங்க. இங்க தான் போகுது பால் பவுண்டரி லைன்ல, அதை உருண்டு போய் அதான் படுத்து போய் தடுக்க ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஐபிஎல் ஒரு மயிரம். சரி, இப்போ தோனி வந்தால் மட்டும் எப்படி டெவலப் ஆகும்? அதே டீம் தானே இருக்க போகுது. ஆனால் சரி, நீங்கள் ஐடியா கொடுக்குறாரு சொல்கிறீங்க, ஆனால் டீம் அதே தானே இருக்க போகுது. அது எப்படி மாற்ற முடியும்? அவர் என்ன பண்ணுறாரு வந்து? அப்படிதான் ப்ரோ யோசிக்கூடாது. ஒருத்தர் வந்து இப்போ நம்மளை எடுத்துக்கினேன்னு வைங்களேன். இப்போ நம்ம போய் சென்னைக்கு ஆடுறோம், எல்லாம் ஒரு அளவுக்கு ருத்ராஜ் இருக்காரு, நம்மளை மெயின்டைன் பண்ணுறாரு, நம்ம ஆடுறோம்னு வச்சிங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். தோனி வந்துட்டாரு, தோனி நம்ம கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, நம்ம எப்படி ஆடுவோம் நீங்களே யோசிக்கலாம். பயங்கரமா ஆடுவோம், கொஞ்சம் சீரியஸா ஆடுவோம், உயிரை குத்து உம்மால தோனியே சொல்லிட்டாரு நீ செத்தரா அப்படின்ற மாதிரி நான் ஆடுவேன். அதுதான் டிஃப்ரெண்ட். தோனி வந்தா அது அவரு லெஜெண்ட் ப்ரோ. அவரு தோனி சரி ஓகே, நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு, ரன் அடிக்காம அவுட் ஆயிருக்காரு. அது வந்து சின்ன பசங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, என்னடா ரன்னே அடிக்கல, வர்றாரு சுத்துறாரு போறாருன்னு. அது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன் பண்ணுவாரு, பிளானு. அது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதனாலதான் 5 கப்பு வாங்கி வச்சுக்கிறாரு. 5 கப்பு எத்தனை ஃபைனலிஸ்ட் போய்க்கிறாங்க எல்லா மேட்ச் எத்தி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனலிஸ்ட் தான். அதனால அவர்லாம் எவன் குறைச்சி பேசினாலும் அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் தான். அந்த ஆரா வந்து எல்லா டீமுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படின்றீங்க. தோனி வந்தா சத்தியமா ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரோ. அதுதான் அந்த ஆரா, இந்த மேஜிக்கு, இந்த லக்கு, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம உண்மை தெரிய வரோம்னா இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வரும்போது தான்.
சரி, இப்போ வந்து இப்போ இருக்கிற டீமில் எந்த 4 டீம் செமிஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்கிற மொத்த டீம்ல இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் பஞ்சாப் கிட்ட என்ன மைனஸ்னா வரானுங்க, நல்லா அடிக்கிறானுங்க, பொழகுறானுங்க, ஃபைனல் வந்து விட்டுறானுங்க. போன வருஷம் பாருங்க ஆர்சிபி நான் சொல்றேன், அவன் வந்து அசால்ட்டா தட்டின்னு போறான். அவ்வளோ எதிர்பார்த்து நைட்டில் உட்காந்து பார்த்துனுக்குறோம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 ரன் 3 ரன்ல அவுட் ஆகிட்டு போறான். அதுக்கு முன்னாடி மேட்ச்ல தான் 100 ரன் எவ்வளோ நல்லா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி உட்காந்து பார்த்தா மெயின் மேட்ச்ல விட்டுறாங்க. எனக்கு பஞ்சாப் கிட்ட அதுதான் இதுவே, கப் அடிக்கல, உங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சென்னை இல்லைப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோன்னா நீங்கள் அதில் வந்து காலை வர்றீங்க. அப்போது மொத்தமாக போயிடுது. இந்த வாட்டி பக்காவாக வரீங்க, பக்காவாக கப்படிங்க, எது டேலண்ட்டோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்சிபி இருக்கிற மவுசு பஞ்சாபுக்கு இருக்குன்னா இல்லை. ஏன்னா நல்லா ஆடுறீங்க, வரீங்க, மெயினில் விட்டுடுறீங்க. போன வருஷம் அப்படிதான் பஞ்சாப் விட்டானுங்க. இந்த வருஷம் அடிச்சு பஞ்சாப் அடிக்கலாம் ப்ரோ. நான் சொல்றேன், பஞ்சாப், பெங்களூரு வருவானுங்க, அப்புறம் ராஜஸ்தான் வருவானுங்க, தாண்டி டெல்லி, அப்படி இல்லைன்னா குஜராத். அப்போ சென்னை மும்பை வேலைக்கு ஆகுதுன்னு? சென்னை மும்பைலாம் அவுட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது. ஏன் ப்ரோ இது அப்புறம் கம்பேரில் குத்துக்கிறாங்களே ப்ரோ? மும்பையில் கடைசி டைமில் வந்துக்கிறாங்க, சென்னை நல்ல கம்பேரில் குத்துக்கிறாங்க. கம்பேக் கொடுக்க இவ்வளோ கேவலமாக ஆட்டுந்தில்லை. ஏன்னா சென்னை கிட்ட இவ்வளோ கேவலமான ஒரு ஃபார்ம், சென்னை கிட்ட 100 ரன் வித்தியாசத்தை தூக்குறான்னா அப்போ மும்பை எவ்வளோ பெரிய கேவலம். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் தூக்குனாலே வராரு, பூமரை போட்டு மெல்றாரு, அவுட் ஆனாலும் ஒரே ரியாக்ஷனு, நல்லா ஆச்சாலும் ஒரே ரியாக்ஷனு. அப்போ அந்த விராட் கோலியே ஒரு மேட்ச்ல முறைப்பாரு சூரியகுமார் யாதவ். அந்த டைம்ல இருக்கிற சூரியகுமார் வந்தாருன்னா இப்போ நல்லா ஆடுவாரு. நான் உங்களை அதிரடியெல்லாம் ஆட சொல்ல, நின்று ஆடி ஓரளவுக்கு டீசெண்டா ஜெயிங்க, அவ்வளவுதான். பாருங்க சென்னை கிட்டே அவ்வளவு கேவலமா தூக்குறானுங்களா. அப்புறம் டீமே இல்லைன்னு தானே சொல்லணும். கொல்கத்தாவே ஜெயிச்சிட்டாங்கன்னு இது சூப்பர் ஓவரில், லக்னோ கூட. ஆமா, அப்போ லக்னோலாம் நான் லிஸ்ட்ல எடுக்க மாட்டேன். ரிஷப் பேண்ட்லாம் போயிடுச்சு, அது அவ்வளவுதான், அது செத்து போன டீம் தான். ஆமா, ஒரு வைபவம் இல்லை, எதுவும் இல்லை அந்த டீம்ல. இல்ல அந்த மேட்ச்னாலே சரி இவனுக்கு தானே ஆடுறானுங்க, நான் போதுன்னு இருந்தான். சரி, அப்போ சரி, இப்போ செமி சொல்லிட்டீங்க. சரி, கப்பு யார் அடிப்பா ப்ரோ? இது டாப் 4ன்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். வர ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் முடிஞ்சாலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கப்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொதப்புறானுங்க. அதான் சொல்கிறேனே, இந்த 4 டீம் சொன்னேன்னா, ராஜஸ்தான், பஞ்சாப், பெங்களூரு, அப்புறம் குஜராத், இந்த 4 டீம் சொன்னேன்னா, மெயின் 2 டீம்னா பஞ்சாப், அதான் லாஸ்ட் சீசனில் நடந்தது இல்லை, பஞ்சாப் பெங்களூர் அஷ்டம். அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து பஞ்சாப் அடிச்சானா நான் பெங்களூர் ஏற்று கிடையாது. விராட் கோலி பிடிக்கும், ஏன்னா அவருக்கு இருக்கிற ரெக்கார்டை வந்து வேற எந்த பிளேயருக்கும் இல்லை, அது ஒத்துக்கணும் தான். என்ன அவனுங்க அந்த தற்கொலை ஃபேன்ஸ் தான் சில ரொம்ப ஒரு யதார்த்தமே இல்லாம பேச்செல்லாம் பேசி, சரி அவனுக்கிட்ட பேசுறது வேஸ்ட்ரா, நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன் ராஜஸ்தானும் நல்லா தான் ஆடுறாங்க, வாய்ப்பு இருக்கு, ஆடுறானுங்க, ஆனா தோத்துறானுங்களே. ஏன்னா அந்த புது பையன் தான், அந்த வைபவ் சூரியன் சில பயங்கரமா ஆடிறாப்புல போது நமக்கே பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு, பார்க்க தோணுது. சரி அவன் ஆடுற வரைக்கும் பார்ப்போம் தான் தோணும். ஆமா, பட் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு ரியான் பராக் மேல அவ்வளோ ஒரு ஈடுபாடுலாம் கிடையாது. ஓவர் ஆட்டிடியூட் மாதிரி இருக்குது. அந்த ஆட்டிடியூடும் வந்து நமக்கு செட் ஆகலை. இப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு ஆட்டிடியூட் ஆட்டும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவன்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, என்ன வச்சுக்கிறான் அவன். ஆமா, புல் மாதிரி பண்ணுவான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவனால இப்போ எனக்கு ஜடேஜா ஒரு அளவுக்கு ராஜஸ்தான் எடுத்ததெல்லாம் ஜடேஜாவே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு சென்னையில இருக்கும்போது ஆமா ஜடேஜாலாம் எவ்வளவு ஃபார்ம்ல இருப்பாரு. ஆமா, அவருக்குன்னு ஒரு ப்ரோ அந்த சின்ன தளபதிலாம் சொல்லுவாங்க. அவரு குத்த பேரை வந்து ராஜஸ்தான் கிட்ட போய் அடிக்க வசிக்கிற மாதிரி. ஆமா, அவர் வெளில தெரியல, வெளில தெரியல, சுத்தமா தெரியல. பேட்டிங்கும் ஆடுறாரு, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுனுங்கிறாரு. சென்னையில இருந்தாருன்னா பவுலிங்கும் போடுவாரு, யாருக்கு பால சொல்லிட்டுவாரு. தோனி கூட பாட்டு ஒரு கப் மேட்ச் கொடுத்தாரு 2023 லாஸ்ட்ல. அந்த மாதிரி ஒரு ஆளு. அதான் ப்ரோ எல்லாமே டைம் தான் போல இருக்கு, என்ன பண்றது. அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் பஞ்சாப் தான் கப் அடிக்கணுமா? பஞ்சாப் வச்சா நல்லா இருக்கும். அவனுக்கு தான் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிக்கவே இல்லை, இது வரைக்கும் அடிச்சது இல்லை. நல்லா போராடுறானுங்க, அவனுக்கு வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.